ஹாய் ஹலோ வணக்கம். கலையின் காமெடியில் இன்று ஒரு வீட்டில் ஃப்ரெண்டு கூட ஒருத்தி பேசிகிட்டு இருக்கா. அப்போ அவங்க ஹஸ்பண்டு கூப்பிட்றாரு, புஜ்ஜிமா கொஞ்சம் எதிரில் வாயேன். ரமா, என் வீட்டுக்காரருக்கு எப்போ நான் எதிரில் வந்தாலே அவருக்கு போகிற வேலை சக்ஸஸ் ஆகும்னு ஒரு நம்பிக்கை. அது சரிக்கா, வேலை விஷயமா போனால் வீட்டுக்கு வெளியில் தானே போனோம், ஆனால் அவர் ரூமுக்குள்ளே போகிறாரு. என் வீட்டுக்காரரு 2 பாத்ரூம் போகிறதுக்காக ரெஸ்ட் ரூம் போகிறார்டி. ஒரு ஸ்கூலில் எக்ஸாமினேஷன் ஹாலு. டேய், உன் பரீட்சை பேப்பரை மறைச்சி எழுதுறா, உன் பின்னாடி இருக்கிறவன் உன்னை பார்த்து எழுதுறான். பார்த்து எழுதிட்டேன் சார், நான் மட்டும் ஃபெயில் ஆனா எனக்கு போர் அடிக்கும். ஆட்டோ, இங்கே வாப்பா. எங்கே போகிறீங்க மேடம்? உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை பார்த்து எங்கே போகிறீங்கன்னு கேட்பேன். உங்ககிட்ட நான் எதுக்கு சொல்லணும்? என் புருஷன் கூட என்னை எங்கே போகிறேன்னு கேட்டதில்லை, நீ என்னை பார்த்து எங்கே போகிறேன்னு கேட்குற. வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. லூசாமா நீ? ஏங்க ஒரு நிமிஷம் இருமுங்களேன். எதுக்குடி? இருமுங்க சொல்கிறேன். ஏன்டா இருமிட்டே இருக்க? இந்த தண்ணி குடி. பார்த்தீங்களா, எனக்கு தண்ணி குடிக்கணும் போல் இருந்துச்சு. இதுவே எனக்கு கேட்டால் உங்கள் அம்மா எடுத்துகிட்டு வந்து தருவாங்களா? அதுக்கு தான். அப்பா, இந்த குத்துச்சண்டை போட்டிலாம் எதுக்குப்பா நடக்குது? இதில் ஜெயிச்சா பெல்ட்டு கிடைக்கண்டா. அப்பா, யாருமே பேண்ட்டு போடல, அப்புறம் ஏன்ப்பா அந்த பெல்ட்டுக்கு அடிச்சுக்கிறாங்க? ஒரு வீட்டில் மனைவி மாடியில் இருக்காங்க, கணவர் கீழே இருக்கார். ஹலோ, ஐயோ ஐயோ விழுந்துட்டேன்டி. தெரியும்டா, என் அழகில் மயங்கி தானே. பைத்தியக்காரி, நிஜமாக விழுந்துட்டேன்டி, கீழே வா. ஏங்க, நேற்று கல்யாண வீட்டில் 5 வாட்டி ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட்டீங்களே, உங்களை பற்றி அந்த ஐஸ்கிரீம் கொடுத்தவன் எவ்வளோ கேவலமாக நினச்சிருப்பான் தெரியுமா? நான் ஒவ்வொரு வாட்டி வாங்கும்போதும் உனக்குன்னு சொல்லி தாண்டி வாங்கினேன். பக்கத்து வீட்டில் சரமாக முருங்கைக்காய் தொங்கினாலும் சந்தைக்கு போய் முருங்கைக்காய் வாங்குறவனுக்கு பேர் தான் யோகியன். அட ஆமாம்ல. சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.